அதே மாதிரி கூட பார்த்தீங்கன்னா நான் வேற ஒரு சங்கத்தில் இருக்கிறேன். அது எங்களுக்கு என்னன்னா இவங்க பொருள் பண்ணி நிறைய பேர்த்த படிக்க வச்சுட்டு இருக்கிறாங்க. படிக்க என்னதான் ஒருத்தர் படிக்க வைக்க வந்தாலும் இப்போ அரசாங்கமும் நிறையா ஸ்கூலு கட்டி வைக்கிறது படிக்க வைக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து கேட்டதுக்கப்புறம் 6வது மேலே யாருமே படிக்கலன்னு படிக்க 5வது 6வது மேலே யாருமே படிக்கல. எங்களோட நோக்கம் என்னன்னா உங்க குழந்தை எல்லாருக்கும் இங்க இருக்கிற குழந்தை எல்லாத்தையும் மேற்படிப்பு படிக்க வைக்கிறதா. பாத்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் ஏதாச்சும் ஒரு குறையான யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? வாத்தியாரை ஏட்ட சொல்லுவீங்க. அவர் இல்லாட்டி ரேஞ்சர்கிட்ட சொல்லுவீங்க, எம்எல்ஏட்ட சொல்லுவீங்க. ஏன் அந்த ரேஞ்சர் எம்எல்ஏ உங்க குழந்தையா இருந்தா வந்திருந்து அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. இங்க வருதானா அவர் உள்ள போயிட்டாரு. ஆமா, வந்ததுல எங்களுக்கு ரோடு இல்ல, பாலம் இல்ல, சுகாதார வசதி இல்ல, இங்கிருந்து கொண்டுட்டு விளையிற பொருளை கொண்டுட்டு போறதுக்கு எதுவும் இல்லைன்னு. உங்க குழந்தைகளை படிக்க வச்சீங்கன்னா உங்க எல்லாத்துக்கும் நாங்க எதுவும் செய்ய வேண்டியது இல்ல. இன்னும் ஒரு 10 வருஷத்துல உங்களுக்கு பின்னாடி வரவங்களுக்கு அவங்களே செஞ்சுக்குவாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு மேல நீங்க வேற யாருக்கிட்டையும் போய் கேட்க வேண்டியது இல்லை. எல்லாமே உங்க குழந்தைய வந்து இங்க இருக்கிறவங்கள மேம்பாட்டுக்கு அவங்களே ரோடு போடலாம், பாலம் கட்டலாம், சுகாதார செய்யலாம், எது வேணும் பண்ணிக்கலாம். நீங்க அதுக்கு முதல்ல எல்லாத்துக்கும் முதல் படி நீங்க எடுத்து வைக்கணும்னா முதல்ல உங்க குழந்தைகளை படிக்க வைக்கணும். 5வது வரைக்கும் இங்க இருக்குது, 6வது வரைக்கும் இங்க இருக்குது. இதுக்கு மேல கீழே பள்ளிக்கூடத்துலயோ வேற எங்கேயாச்சோ என்ன எப்படி படிக்க வைக்கணும் ஐயாவும் சொல்லுவாரு, நாங்களும் சொல்லுவோம். அதுக்கு உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் செய்யறதுக்கும் தயாரா இருக்கும். 12வது அதுக்கு மேல எல்லாருமே படிக்கணும். அதுதான் இப்ப எங்களோட விருப்பம். இப்ப வந்து நாங்க இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசத்துக்கு ஒரு இடம் வேணாலும் இங்க வருவோம். வந்து வாத்தியார பாடம் சொல்றது தகுந்ததுக்கு அப்புறமும் அவங்க என்ன சொல்றா ஒரு பள்ளிக்கூடத்துல பாடம் சொல்லி தருவாங்க. நான் உங்களுக்கு என்ன சொல்லி தருவேன்னா உங்களுக்கு மேல் படிப்பு எப்படி படிக்கிறது, உங்க தேவைகளை மற்றவங்களை சார்ந்து இருக்காம நீங்களே எப்படி உங்க தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறதுங்கிறது தான் நாங்க உங்களுக்கு சொல்லி தர போறோம். அதுக்கு நாங்க வரலாம் வந்து செய்யறோம். ஆனா வந்தா முதல்ல உங்க குழந்தைகளை அனுப்பிச்சு வைக்கணும். வேற எங்கேயாவது போறப்ப கூட்டிட்டு போகாம டெய்லி முதல்ல அவங்கள பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும். அது மட்டும் செஞ்சீங்கனாலே போதும், உங்க எல்லா பிரச்சனைகளும் சீக்கிரத்திலே முடிச்சிடும். அதனால எல்லாரும் முதல்ல படிக்க வைங்க. அவ்வளவு என்னமா சொன்னீங்க?